அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கருணக்கிழங்கு குழம்பு செய்யலாம். இதை பாருங்கள், கருணக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இதை வாங்கி நம்ம என்ன செய்யணும், உடனே நம்ம குழம்பு வைக்கக்கூடாது. அது காரம்ல இருக்கும், கரண்ட் இருக்கும் தொண்டை. அதனால் வாங்கி நம்ம என்ன செய்யணும், 2 நாள் வச்சிடணும். அது கொஞ்சம் பழசான பிறகு தான் நம்ம குழம்பு செய்யணும். அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். 2 நாள் வாங்கி வச்சுட்டேன். இப்போ செய்கிறேன். இது வந்து 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். அதில் மண்ணெலாம் இருக்கும். அதெல்லாம் மண்ணெல்லாம் நல்லா அலசிட்டு, நான் 3 வாட்டி அலசியிருக்கிறேன். அது அலசிட்டு அப்புறம் குக்கரில் போட்டிருக்கேன் தண்ணியில். இது வந்து 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக 3 வாட்டி கழுவணும், அதில் மண் அவ்வளோ இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சிடலாம். இது பாருங்கள், தக்காளி 2 வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம் 1 வச்சுருக்கேன். 2யும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். பச்சை மிளகா குழம்புல போடலாம். வேறு காய்கறிலாம் எதுவும் தேவைப்படாதுங்க. இதுதான் நமக்கு. இப்போ வெந்துருச்சு பாருங்கள், காய்கறி இது கருணக்கிழங்கு வெந்துருச்சு. தோல் உரிச்சிட்ருக்கேன். தோல்லாம் எடுத்துடலாம். ரொம்ப வச்சிடக்கூடாது, 2 விசில் வச்சா போதும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். கருணக்கிழங்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் வெட்டிக்குவோம். எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்டி வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கறிவடகம் போட்டுக்குவோம். நான் எல்லாத்துக்குமே கறிவடகம் தாங்க போடுவேன். கறிவடகம் எனக்கு எப்போதும் இருக்கும், நான் செஞ்சு வச்சுக்கிட்டுருவேன். இல்லாதவங்க வெங்காயம் போட்டு சீரகம் உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு விடுங்க. இது போட்டால் நல்லா ஃப்ளேவர் இருக்கும் குழம்பு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கருணக்கிழங்கு அதில் போட்டுடலாம். இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இருக்குங்க, அதை கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி தேவையான மசாலா போட்டுருவோம். மஞ்சள்தூள் போடுறேன். மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 3 மேசக்கரண்டி போடுறேன். மல்லித்தூளும் தேங்காய் தாங்க இதுக்கு குழம்பு திக்காக வரும். அதனால் மல்லித்தூளும் தேங்காய் கொஞ்சம் போடணும், கூட போடணும். குழம்பு அப்படி தான் நல்லா திக்காக இருக்கும். மல்லித்தூள் கொஞ்சம் கூட போடாதான். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு தேங்காய் ஊற்றணும். நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை மிளகாய் உடச்சி போடுறேன். இப்போ தேங்காய் பாருங்கள், 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், நைஸாக அரைச்சிருக்கேன். அதை ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதான் எல்லா மசாலாவும் போட்டாச்சு. கடைசியாக ஒரு தாளிப்பு ஒன்று இருக்குது,
தாளித்து ஊற்றினா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், சின்ன தாளிப்பு கண்ணியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம், தாளிச்சுக்குவோம். இந்த மாதிரி கடைசியாக ஒரு தாளிப்பு ஊற்றுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. இதுலேயும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இந்த ஆயில் இந்த குழம்பு ஊற்றும் போது நல்லா கலராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த குழம்புல ஊற்றிடலாம். நான் குழம்புல ஊற்றுறது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கருணக்கிழங்கு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு செஞ்சாச்சு. கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.